தமிழகத்தில் 2024ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு ஆப்பு உறுதி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது தகவல்களாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு சீட்டை கூட ஜெயிக்கலை அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுயா. எப்படி வேணா வரணும், ஓகேங்களா. மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாராம். காரணம் எதற்கு, மானத்தை எதற்கு இங்கு முன்னெடுக்கிறார் எடப்பாடியார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் தான் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியம், ஓகேங்களா. இந்த தேர்தலில் மட்டும் ஜெயிக்கலை அப்படின்னா இதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்களில் நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து உறுதியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னா, உண்மையிலும் உண்மைதான், 100% வந்து உண்மைதான். நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒருபுறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிருகபலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு கிடைத்த அனைத்து பேரும் புகழும் இப்போ திமுகவுக்கு கிடைத்திருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. இல்லை என்பதை நம்மால் வந்து மறுத்துவிட முடியாது, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக ஆப்புக்கள் உறுதியாக இருக்கிறது. யாருக்கு இருந்தாலும் சரி ஆப்புக்கள் உறுதியாக இருக்கும் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக நம்முடைய தமிழகத்தில் 2024 எலெக்ஷன் அப்படின்றது முடிஞ்சதுக்கப்புறம் ஏடிஎம்கேவுக்கு ஒரு சிவியரான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒட்டுமொத்த திமுகவும் அதிமுகவும் கதிகலங்கி போய் கொண்டிருக்கிறார்களாம், கதிகலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகி இருக்கிறது நேயர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 100% உண்மையில் அதிமுகவிற்கு என்ன பயம் அப்படின்னா ரைடு பயம், கைது பயம், ஓகேங்களா. இந்த ரைடு கைது இதெல்லாம் வச்சுத்தான் திமுகவை டோட்டலாக வந்து கொலாப்ஸ் பண்ண வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் ஸோ ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு வந்து கைகோர்த்து விடும், கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சியவர்கள் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை ஒருபுறம் பிஜேபியின் மீது வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே புரியவில்லையே ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்புக்கள் உறுதியாகக்கூடும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நேயர்களே. ஸோ அதனால் வந்து நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாக